Assalamualaikum my friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான வீட் சாக்லேட் பனானா கேக் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். என்னோட டீ டைம் கேக் ரெசிபில ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ரெசிபி இது. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்சர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஹோம் பேக்கர்ஸ் நமக்கு தனியா ஒரு கஸ்டமர் பேஸே இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த்தியான கேக்ஸ் மட்டுமே கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட சேல்ஸ் வந்து டபுளா தான் ஆகும். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அதே சமயம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தி. அதே மாதிரி இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் கம்மி காஸ்ட்லேயே வந்து நம்ம இந்த கேக் வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக ஹோம் பேக்கர்ஸ்க்கும் சரி, நல்ல ஹெல்த்தியான கேக் பேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய பேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேக்கிங் ரிலேட்டட் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பனானா. மோஸ்ட் ஆஃப் பனானா கேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொபஸ்டா பனானா தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மோரிஸ் பழம் இருக்குல்ல, அதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு பழமான தேன் வாழை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு ஊரில் கிடச்சிது. ஸோ இந்த பழத்தில் வந்து கேக்கு அவ்வளோ டேஸ்டியாக வந்துச்சுங்க. சொல்லவே முடியாது, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ தேன் வாழை பழம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக பனானா கேக் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு கேக்குக்கு. அண்ட் இந்த கேக் பேக் பண்ணுறதுக்காக நான் எப்பவும் போல் 18 ஸ்டீன் தாங்க வந்து கிரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பனானா வந்துட்டு மேஷ் பண்ணி எடுப்போம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பனானா வந்து மேஷ் பண்ணி எடுக்கிறத விட பியூரி பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். மேஷ் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே வந்துட்டு பழத்தோட இது ஃபுல்லாக கேக்கில் நிற்கும். அது வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து நல்லா இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பியூரி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். பியூரி பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரியான முட்டை எடுத்திருக்கேன். நல்லா பெரிய முட்டையாக எடுத்துக்கோங்க. 2 முட்டை. கொஞ்சம் மீடியம் சைஸ் முட்டைனா 3 முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா பெருசாக இருந்தனால 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து நம்ம விஸ்க் வச்சு அடித்து விட்டுக்கலாம். ஒரு ஒயிட் கலராக ஆகணும் முட்டை, அந்த அளவுக்கு மட்டும் அடித்தா போதும். இதுக்கு நமக்கு எந்த பீட்டர் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. ஜஸ்ட் கையில் விஸ்க் வச்சே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ முட்டை நல்லா இந்த மாதிரி வெள்ளை கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து பொடிச்சது தான் வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுவும் நம்ம இந்த முட்டை மிக்சரோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து விஸ்க் பண்ணி வச்சிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை வந்துட்டு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஜாகரி எல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் இதில் வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து மெல்டட் பட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் ஆட் பண்ணலாம். ஆயிலும் ஹெல்த்தி வெர்ஷனாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை கோகோனட் ஆயிலுமே வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஷால்லா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு கேக் ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன். ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து நான் லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக வந்துட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பனானா பியூரி வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த பியூரி வந்துட்டு ஒரு 4 பனானாவோட பியூரி, இது அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த பியூரிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டையெல்லாம் இருக்குது, அதாவது பனானாஸ் வந்து அடிப்படாமல் இருக்குது. அதெல்லாம் நம்ம விஸ்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம நல்லா உடச்சி விட்டுடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி வந்துட்டு விஸ்க் வச்சு இந்த மாதிரி குத்தும் போது உங்களுக்கு அந்த பெருசாக இருக்கிற பீசஸ் எல்லாமே வந்து உடஞ்சி கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் போதும், அந்த பீசஸ் எல்லாமே உடஞ்சிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பீசஸ் எல்லாமே நல்லா உடஞ்சி மிக்சர் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதாவுமே யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இதை நல்லா ஹெல்த்தி வெர்ஷனாக பண்ணுறனால நான் இன்றைக்கி கோதுமை மாவில் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம அப்படியே வந்துட்டு அந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். சளிச்செல்லாம் ஆட் பண்ணணுன்ட்டு கிடையாது, அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நான் இதில் வந்துட்டு ஒரு ஜலிக்கிறதுக்கான இது வச்சுருக்கேன். எதுக்குன்னா கொக்கோ பவுடர் ஜலிச்சு ஆட் பண்ணேன். ஏன்னா கொக்கோ பவுடரில் கொஞ்சம் கட்டியெல்லாம் இருக்கும். அதுக்காக நம்ம கொக்கோ பவுடரும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரெல்லாம் நம்ம சளிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் எடுத்திருக்கேன். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடரில் எவ்வளோ கெட்டி இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே நம்ம கேக்கில் ஆட் பண்ணும்போது அங்கங்கே ரவுண்டாக நிற்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு
இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு விஸ்க் வச்சுட்டே நம்ம வந்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் தான். என்னென்னா உங்கள் கஸ்டமர் என்ன மாதிரி நட்ஸ் கேட்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நட்ஸ் இல்லாமல் கேட்டாலும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பதாம், பிஸ்தா அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் பனானா கேக்கில் வால்நட் ஆட் பண்ணுறது தான் வந்துட்டு யூஸ்வலாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி நிறைய வால்நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அரை கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி அரை வச்ச பால் தான். அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா 1/2 கப் அளவு ஃபுல் பால் எடுத்திருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சத்துலேயே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிருச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா பேட்டர் ரொம்ப வாட்டரியாக ஆக்கியிருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கட்டியாக இருக்கணும் பேட்டர். எப்போவுமே டீ டைம் கேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேட்டர் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் அந்த டீ டைம் கேக் டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். எனக்கு வந்து இந்த 1/2 கப் மில்க் வந்து கரெக்டாக இருந்துச்சு. கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு. அதையுமே ஆட் பண்ணி நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது. அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் குயிக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது பேட்டரை. அதே மாதிரி விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்பேட்சில் வச்சு ஒரு டைம் அடியிலேருந்து ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னா கீழே பேட்டர் ஏதாவது மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா, ஃப்ளார் எதுவும் மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஃபைனலி வந்து மிக்ஸ் ஆயிடும். அதுக்காகத்தான். இப்போ நம்மளோட கேக் பேட்டரை வந்துட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேனுக்கு வந்து மாற்றிடலாம். கேக் பேட்டர் வந்து மேலே ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்பேட்சில் வச்சு. இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் மேலே உங்களுக்கு தேவையான மாதிரியான டாப்பிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். கஸ்டமர்ஸ்ட்டு கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். மேலே டாப்பிங்க்கு வந்து சாக்கோ சிப்ஸ் ஒரு வால்நட்ஸ் என்ன மாதிரி உங்களுக்கு டாப்பிங் வேணும்னு கேட்டுட்டு கூட நீங்கள் சஜஷன் கேட்டு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக சாக்கோ சிப் மட்டும் மேலே வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிட்ஸ்க்கு கொடுக்கும்போது சாக்கோ சிப் இருந்தால் அவங்க நல்லா ஜாலியாக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நான் அவன் வந்து பார்த்திங்கன்னா 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். அதே 170 டிகிரி செல்சியஸில் 50 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ 8 இன்ச் பேனுக்கு எனக்கு கரெக்டாக 50 மினிட்ஸில் கேக் நல்லா பேக் ஆகி கிடச்சிருந்துச்சு. ஸோ சேம் செல்சியஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டின் வந்து வேறையாக இருந்துச்சுன்னா அதோட டைமிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேயா? இப்போ நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி இருந்துச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து டிமோல்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கேக் ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தாராளமாக நீங்கள் கஸ்டமருக்கு ட்ரை பண்ணும்போதுமே சூப்பராக ட்ரை பண்ணலாம். நான் எப்போவுமே நம்ம சேனலில் எனக்கு நல்ல பெஸ்ட்டாக வந்திருக்கிற கேக் ரெசிபி மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் எப்போவுமே கேக் பேக் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓவர் மிக்சிங் பண்ணாமல் இருக்கிறது, அதே மாதிரி டின் சைஸ் மாறும்போது பேக்கிங் டைமிங்கும் மாறும். இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான கேக் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். எந்த ஹெசிடேஷன் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து கொடுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்துட்டு நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏதாவது தப்பு நடந்தால் கூட. சரி, இப்போ நம்ம இந்த கேக் வந்துட்டு பீஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்சரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் டெக்ஸ்சரில் வந்திருக்கும். அண்ட் நல்லா மாய்ஸ்டாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப க்ரம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய க்ரம்ஸ் எல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. அண்ட் டெக்ஸ்சர் மட்டும் கிடையாது, டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக தேன்வாழை பனானா கிடச்சிது அப்படின்னா இந்த கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ரொபஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னாலும் சேம் இன்க்ரீடியன்ஸில் சேம் நான் சொன்ன மாதிரியே வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய கேரட் கேக்ஸ் அப்புறம் டீ டைம் கேக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். அது பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னும் நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.